Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்றத நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2011 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது சண்முகம், அதன் பிறகு அவங்களுடைய மனைவி விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 பேரும் சேர்ந்தா நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. வாங்க அவங்க லைஃப்ல என்ன அப்படி ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்திரலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சண்முகம், அவருக்கு மனைவி, 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க அந்த ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த கிராமத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமம்னு கூட சொல்லலாங்க. இவருடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது சண்முகத்துடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு நபரா தாங்க இருந்தார். ஐஸ் வியாபாரம் அப்படின்னு சொன்னா, இந்த சைக்கிள்ல இந்த ஐஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதுல ஐஸ் கொண்டு போய் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐஸ் வியாபாரம் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ திகில் சம்பவம் அவருடைய லைஃப்ல நடக்குது. இந்த 2011 அந்த காலகட்டத்துல தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சண்முகம் அதாவது நைட்டு பகல் பார்க்காம ஐஸ் விற்பாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவிழா இருக்கு பாத்தீங்களா, கோவில் திருவிழா நடக்கும். அது அவங்க ஊர்ல இருந்து ஒரு 3-4 ஊர்கள் தள்ளி கூட அந்த மாதிரி திருவிழாக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐஸ் பாக்ஸா எடுத்துட்டு போயிருவாரு. அதே மாதிரி எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் வியாபாரம் பார்த்து நல்ல காசு பார்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கோவில் திருவிழா வருதுங்க. அதாவது அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த ஊர் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் அப்படின்னு தான் சொல்றாங்க, பக்கத்து ஊர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அந்த ஊருக்குள்ளாடி ஐஸ் வியாபாரத்துக்கும் போறாரு. ஒரு நாள் பகல்ல போயிடுறாரு. அப்படி பகல்ல போனவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு முன்னால அவருக்கு எடுத்துட்டு போன ஒரு பாக்ஸ் ஐஸும் வித்துருதுங்க. ஐயோ நல்ல வியாபாரம் ஆகுதே அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய சண்முகம் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் போய் ஒரு ஐஸ் பாக்ஸை எடுத்துட்டு வர்றாரு. அதுவும் வித்து போயிருதுங்க கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி. அன்னைக்கு நல்ல சம்பாத்தியம்னு கூட சொல்லலாங்க. இவர் மனசுக்குள்ள பயங்கரமான ஆசையோட தான் அந்த இடத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான இந்த ஸ்லைடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவாங்க இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வாங்கி கொண்டு கொடுத்துடலாம், நம்ம பிள்ளைகளும் அவங்க போட்டுக்கிடுவாங்க இல்லையா அப்படிங்கறது மாதிரியான ஒரு எண்ணத்தோட அன்னைக்கு அவருக்கு கையில லாபத்துல இருந்து கொஞ்சம் காசை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த சாதனங்கள்லாம் வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு இவரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நைட் ஒரு 10 மணி ஆகுது. சரி நம்ம இங்கே நிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஐஸ் பாக்ஸோட நிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஐஸ் தாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு பாக்ஸ் கூட எடுத்திருந்தா வித்துருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு ஓடுது. ஏன் அப்படின்னா, அவ்வளவு தூரம் ஆட்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேல அங்க அன்னதானம் வழங்கப்படுதுங்க. அந்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு எடுத்து முடிக்கிறாரு. இவருடைய ஊர்ல இருந்து பெரிய அளவுக்கு ஆட்கள் யாரும் அந்த ஊருக்குள்ள இல்லைங்க. அந்த ஊர் கோவில் அப்படிங்கறதுனால அந்த ஊர்ல உள்ள ஆட்கள் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் இந்த வியாபாரம் பாக்குறதுனால அங்க இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 மணி இருக்குங்க, வீட்டுக்கு கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஊர் கோவில் பூசாரியுடைய மகன் தாங்க அங்க அந்த சிவசுடலை சாமிக்கு சாமி ஆடக்கூடியவரு. சிவசுடலையுடைய கோவில்ல தான் இந்த
ஃபங்க்ஷனே நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மகன், அதாவது பூசாரியுடைய மகன் வந்து சாமி ஆட்டம் எதுவும் இல்ல, அவர் திடீர்னு வேக வேகமா வந்து எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் திருநீரையும் அள்ளி கையில கொடுக்குறாருங்க. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவருக்கு ஒன்னும் புரியல. இந்த மாதிரி சாமி பண்ணி அவருக்கு இது வரைக்கும் நடந்தது இல்ல. அவங்க ஊர்ல அவங்க குல தெய்வத்தினால அது நடந்திருக்குது. ஆனா இந்த ஊர்ல ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அந்த எலுமிச்சங்கனியை பாக்கெட்ல வாங்கி போட்டுக்கிட்டு மெல்லமா சைக்கிள் எடுத்துட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி மெல்லமா மிதிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அங்க இருந்து வேக வேகமா வந்துடுறாரு. வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஊர் எல்கையிலே வந்து இவருடைய குல தெய்வம் இருக்குது, அங்கேயும் சாமி கும்பிடுறாரு. அப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இவர் அந்த சைக்கிள் எடுத்துட்டு அப்படி அது பின்னால வந்து இந்த ஐஸ் பாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை மெல்லமா தாங்க ஓட்டிட்டு போவாரு. அந்த மாதிரிதான் அவர் வீட்டுக்கிட்டே நெருங்கிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வீட்டுக்கும் அவர் நிக்கக்கூடிய அந்த தெருவுடைய முனை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த இடத்துல ஒரு 1000 வாட்ஸ் பல்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் பல்பு எரிஞ்சிட்டு இருக்குங்க. அது பயங்கர பவரா இருக்கும். அந்த வெளிச்சத்துல இவர் அவருடைய சைக்கிள் அப்படியே உருட்டிட்டு வர்றாரு, அதாவது ஓட்டிக்கிட்டே வர்றாரு. அந்த நேரத்துக்கு இவருடைய பின்னால ஒரு நிழல் தெரியுதுங்க. அந்த நிழல் இவருக்கு கூடவே வருது. அதை அவரு பாக்குறாரு. அந்த ரோட்ல அந்த நிழலை பாக்குறாரு. பார்த்தவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. யாராவது நம்ம ஊரை சேர்ந்தவங்களாதான் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய சண்முகம் லைட்டா பின்னால திரும்பி பாக்குறாருங்க. அப்படி பின்னால திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பார்த்த நிழல் அந்த இடத்துல இல்லைங்க. என்னடா இது, திடீர்னு யாரோ வந்த மாதிரி இருந்து, ஒருவேளை வேற பக்கமா போயிருப்பாங்களோ. ஏன்னா இவங்க வீட்டுடைய அந்த எண்டோட முடிஞ்சிருதுங்க. அதுக்கு அந்த சைடுலாம் வந்து இந்த மாதிரியான கருவேல காடுகள் நிறைய போயிருக்குதுங்க. அப்படி நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கருவேல காட்டு பகுதிக்குள்ள யாராவது பாத்ரூம் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் மறுபடியும் அந்த வீட்டுடைய அந்த திண்ணை பக்கத்துல வந்துடுறாருங்க. திண்ணை பக்கத்துல இவருடைய சைக்கிளை வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டி அதை வந்து ஒரு பூட்டை போட்டு பூட்டி வைப்பாரு. எதனால அப்படின்னா திருடர்கள் தொல்லைகள் நிறைய இருக்குது, அதனால இந்த மாதிரி செய்வாரு. அப்படி அவர் அதை பண்றாருங்க. பண்ணிக்கிட்டு தன்னுடைய வீட்டுடைய கதவையும் தட்டுறாரு. தட்டும் போது அவங்க மனைவியும் வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஹான்னு சொல்லிக்கிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவை திறக்கும் போது திடீர்னு அவங்க மனைவி கேக்குறாங்க, அது யாருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால அவர் திரும்பி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லைங்க. இங்க பார்த்த இந்த பொண்ணு, ஆமா உங்க பின்னால ஒரு ஆள் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மனைவி சொல்றாங்க. விஜயலட்சுமி சொல்றாங்க, இல்லம்மா அப்படி நான் யாரையும் கூட்டிட்டு வரல, நானும் பார்க்கல, நீ மட்டும்தான் பார்த்திருக்கிற, எங்க நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க திருப்பி பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு எதுவும் தெரியலைங்க. யாரோ அவங்க பின்னாடி வந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது, நான் அதை உண்மையிலேயே பார்த்தேன் அப்படிங்கறது மாதிரி அவங்க மனைவியும் சொல்றாங்க. சரிம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்க கலக்கத்துல உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருக்கும், நீ ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஆல்ரெடி இவர் சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி மனைவியும் பிள்ளைகளும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சாப்பிட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி கை கால்களா அலம்புறாரு. அந்த நேரத்துக்கு இந்த எலுமிச்சங்கனி இருக்கு பாத்தீங்களா, அது அவருடைய பாக்கெட்ல தான் போட்டு வச்சிருந்தாரு. அந்த எலுமிச்சங்கனியை எடுத்து அவருடைய பூஜா அறையில கொண்டு வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹால்ல தான் இவர் படுப்பாரு. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே எங்க படுப்பாங்க அப்படின்னா ரூம்ல அழகா படுத்துருவாங்க. இவர் ஹால்ல படுத்து கிடக்குறாரு. அந்த நேரத்துலதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைக்கிளை வந்து அவர் வெளியில வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த சைக்கிள்ல ஒரு சத்தம் கேக்குதுங்க. அந்த சைக்கிள்ல இருக்கக்கூடிய பெல்லுடைய சத்தங்க. யாருடா நம்ம சைக்கிளுடைய பெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாருங்க. உட்கார்ந்துகிட்டு அது நம்ம சைக்கிளுடைய பெல்லு தானா அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்க்கும்போது அது அவங்க வீட்டுடைய ஃப்ரெண்ட்ல இருந்தா அந்த சத்தம் இங்க உள்ள வருது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதுங்க. சரி இது யாரா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா திருடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களால கூட இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேக வேகமா அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னல் கதவை லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறாருங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யாருமே இல்லைங்க. இந்த சைக்கிள் அப்படிதான் இருக்குது. பெல் அடிக்கக்கூடிய சத்தம் வரல. இவர் அந்த இடத்துல சரி இது வேற எங்கேயாவது கேட்டிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஜன்னலை லாக் பண்ணிட்டு வந்து படுத்துடுறாருங்க. மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துல இவர் ஒரு சின்ன தூக்கத்துக்குள்ளாடி போயிடுறாரு. அந்த நேரத்துல மறுபடியும் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் தனக்கு மட்டும்தான் கேட்குது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி பெல் சத்தம் கேட்டவுடனே எந்திக்கக்கூடிய ஆளு அவங்களுக்கு கேட்கல. அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சைக்கிள்ல தான் அடிக்குதா, பக்கத்து வீட்டுல ஏதாவது சைக்கிள் வாங்கி இருக்கிறாங்களா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க, தலைவலியா முட்டாக்க போட்டுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 காக்கா இருக்கு பாத்தீங்களா, அண்டங்காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காக்காவுடைய குரல்ல ஒரு சத்தம் கேக்குதுங்க. 2 பேர் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அண்டங்காக்கா சவுண்ட்ல வந்து அது கொஞ்சம் கம்மிங்கான வாய்ஸ்ல அப்படியே கேக்குதுங்க.
இது என்னடா காக்கா இந்த நேரத்துல இந்த மாதிரி பேசுற மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த ஜன்னல் கதவுகளை மெல்ல திறக்கிறாருங்க. அப்படி திறந்து பார்த்தவருக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய சைக்கிள்ல அந்த சீட்டு பகுதியில கருன்னு யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. இவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவருடைய லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததில்லை, இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லலாங்க. அரண்டு போயிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கதவை அப்படியே டக்குன்னு சாத்தி வச்சிடுறாரு. அதாவது ஜன்னலுடைய கதவை சாத்திக்கிட்டு பின்னால திரும்பி பாக்குறாருங்க. பின்னால திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய மனைவி அங்க இருக்கிறாங்க. என்ன இவ எந்திரிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறா, தூங்கிட்டுலாம் இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏமா அங்க உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விருட்டா அந்த ஜன்னலை சாத்திக்கிட்டு தன்னுடைய மனைவியை நோக்கி நடக்கிறாங்க. மனைவி ரூமை விட்டு வெளியில இருக்கக்கூடிய வாசல் படி பக்கம் தான் நிக்கிறாங்க. கிட்ட போனதுமே அவங்க மனைவி இல்லைங்க, அங்க அந்த உருவமே இல்ல. அப்படி அரண்டு போயிடுறாருங்க. வீட்டுக்குள்ளே என்னதோ இருக்குது அப்படிங்கறது மாதிரியான பயம் அவருக்கு வருது. மனைவியை எட்டி பாக்குறாரு, அந்த டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு. அங்க பார்க்கும்போது மனைவி நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க, 3 மகளும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அந்த அளவுக்கு பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாருங்க நம்மளுடைய சண்முகம். சண்முகத்துக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல. வேகமா இவர் ஒரு வேலை பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழம் மற்றும் அந்த திருநீர், அதாவது அந்த சுடலை சாமி கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து ஓடி போய் அவருடைய பூஜை அறையில இருந்து எடுத்துட்டு வர்றாருங்க. எடுத்துட்டு வந்து அந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அதன் பக்கமா அப்படி வச்சிடுறாருங்க. வச்சுக்கிட்டு அங்க பார்க்கும்போது அங்க எந்த உருவமும் தெரியவே இல்லைங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே நார்மலா இருந்த காக்கா கத்துன மாதிரி சத்தம், வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷம் நடந்தது, இது எல்லாமே இல்லாதது மாதிரி அவருக்கு தோணுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் சைக்கிளை எதுக்கு நம்ம ஒருக்கா செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த எலுமிச்சங்கனி மற்றும் அந்த திருநூறோட தாங்க வெளியே போறாரு. கதவை திறந்துட்டு வெளியே போகும்போது அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஏத்தாப்புல போஸ்டுடைய லைட் இருக்குதுங்க. அந்த லைட் வெளிச்சத்துல தன்னுடைய அந்த இதெல்லாம் பாக்குறாரு. வண்டியுடைய சைக்கிளுடைய அந்த செயின் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாரு. எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. சரி, நம்ம உள்ள போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்றதுக்காக அப்படி படிக்கட்டு ஏறுவாங்க இல்லையா, ஒரு 2 படி இருக்குமா, அந்த படியை ஏறிக்கிட்டு திடீர்னு திரும்பி பாக்குறாரு. ஏன்னா இவருடைய பின்னால யாரோ நிக்கிறது மாதிரியான இவருக்கு ஒரு அந்த உருவ தோற்றம் தெரியுதுங்க. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம். என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு ஆள் அந்த இடத்துல வந்துகிட்டு அப்படி மறைஞ்சு போறதை அவரு பாக்குறாரு. பயத்தின் உச்சத்துல இருந்த நம்மளுடைய சண்முகம் வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவையும் அந்த ஜன்னலையும் லாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல வந்து படுத்துடுறாருங்க. அது எங்க படுக்கிறாரு அப்படின்னா, ரூம்ல வந்து கீழே தரையில பாய விரிச்சு உள்ள படுத்துடுறாரு. அந்த ரூம் கதவையும் சாத்திடுறாருங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே தன்னுடைய மனைவி கிட்ட இங்க நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்றாரு. ஏமா, நேற்றுக்கு நைட் இந்த மாதிரி நடந்துச்சுமா, நான் இவ்வளவுக்கும் நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தேன், நான் வேற எங்க சுடுகாட்டுக்கு கூட நான் போகல, எதனால இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய சண்முகம் சொல்றாருங்க. சண்முகம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கேட்டாங்க மனைவி. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் உங்க மனப்பிரம, போய் வேலை இருக்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி அந்த கோவிலுடைய கடைசி திருவிழா, அதுவும் நள்ளிரவு நேரம் வரைக்கும் அந்த இடத்துல ஐஸ் வியாபாரம் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலையில ஒரு பாக்ஸ் ஐஸ் எடுத்துடுறாரு, மத்தியானம் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு, சாயந்தரம் போயும் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாருங்க. எடுத்து நன்றாக வியாபாரம் நடக்குது. அப்படி வியாபாரம் நடக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரத்துல அந்த கோவிலுடைய அந்த கறி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூஜை எல்லாம் முடிச்சு, அதாவது நள்ளிரவு நேரத்துல நடு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க, நடு நிசை பூஜை அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த பூஜை நடக்குதுங்க. அதாவது சிவ சுடலைக்கு ஆடு, கோழி, அதன் பிறகு பன்றி இதெல்லாம் வெட்டப்படுதுங்க. அந்த இறைச்சி சாப்பாடு அங்க நைட்டு கொடுப்பாங்க. அதாவது சுடலை வந்து மயான பூஜைக்கு போவாரு. போயிட்டு வந்த உடனே இங்க இந்த கறி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். அந்த மாதிரியான அந்த ஏற்பாடு நடக்குது. அந்த சுடலையும் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வந்த பிறகு இங்க சாப்பாடு நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு இவருடைய 3 பாக்ஸ் ஐஸும் வித்து போச்சுது. நல்ல காசு பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நல்ல கரிசோறும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்றாரு. ஆனா இந்த கோவில் சாப்பாடை கோவில்ல இருந்தே தான் சாப்பிடணும், அதை வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போக கூடாது. ஆனா இவர் அதையும் தெரியாம, அதாவது அவங்களுக்கே தெரியாம அதை ஒரு பார்சல் கட்டி அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கும் வர்றாருங்க. ஆனா அன்னைக்கு அவருக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களுடைய, அதாவது
சண்முகத்துடைய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அவர் பார்த்துட்டாரு. எல்லாருமே நைட்டு சாப்பிட்டு தான் இங்க இருந்து போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க நிக்கிறாரு. ஆனா அங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்க ஊர்ல இருந்து வந்ததுல 1-2 பேர் தாங்க, அவங்களும் பைக்ல வந்திருக்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கிற சைக்கிள், மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அங்கே சாப்பிட்டு அங்கே படுத்துட்டாங்க. அதுவும் அவங்களுடைய உறவுக்காரங்களுடைய வீடுகள்லாம் அங்க இருக்கிறதுனால அங்கங்க போய் படுத்துட்டாங்க. அதன் பிறகுதாங்க இவருக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. என்ன அப்படின்னா 2-3 பேர் தான், அந்த பைக்ல வந்தவங்க மட்டும் அவங்க ஊரை நோக்கி வேகமா போயிடுறாங்க. இவரு சைக்கிளை எடுத்து சவுட்ட ஆரம்பிக்கிறாரு, அதாவது மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. மிதிக்க அங்க அவருக்கு பயம் உச்சத்துக்கு ஏறுது. என்ன அப்படின்னா, நேத்தைக்கு நடந்தது மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம்தான். இந்த தடவை சுடலை கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கல, எலுமிச்சம்பழமும் கிடைக்கல, திருநூறும் கிடைக்கல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே அவர் அந்த இடத்துல, அந்த வண்டியில, அதாவது அவருடைய சைக்கிள்ல மெதுவா மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து மெல்ல மாட்டு அங்க கிளம்பி வந்துட்டே இருக்கிறாரு. அந்த ஊரை தாண்டிடுறாங்க. அடுத்தது ஒரு 1/2 கிலோமீட்டர் காட்டு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காட்டு பகுதின்னு சொன்னா பக்கத்துல விளைநிலங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான பகுதி, அந்த வழியா தான் போயாகணும். ஒரு காக்கா குஞ்சு கூட இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த ரோட்ல நள்ளிரவு நேரத்துல இவருடைய சைக்கிள்ல மெதுவாக வந்துகிட்டே இருக்கும்போது இவருடைய உடல் நடுக்கம் ஏற்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய மூக்குல மல்லிகை பூ ஸ்மெல் அடிக்குதுங்க. முதல் தடவை அவர் அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு. 2வது ஊதுபத்தியுடைய ஸ்மெல் அடிக்குது, அதையும் கவனிக்கிறாரு. அதன் பிறகு என்ன அப்படின்னா, இந்த பூக்கள் எல்லாம் சேர்ந்து வாடி போய் வசங்கி அந்த ஒரு மாதிரியான அந்த கெட்ட ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது. அதையும் கவனிக்கிறாரு. அதுவும் இவருடைய பின்பக்கத்துல இருந்து இவருடைய முன்பக்கமாக அந்த வாசனை வர்றத அவர் தெளிவா கவனிக்கிறாரு. வேகமா சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு இங்க இருந்து ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய சண்முகமும் வேகமா மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி மிதிச்சுக்கிட்டே நேர அவருடைய ஊர் எல்லைக்கு வந்துடுறாரு. எல்லையில இவங்களுடைய கோவில் இருக்குங்க, அதாவது சிவசுடலையுடைய அந்த காவல் தெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கம் வரும்போது தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இவருடைய முதுகு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோ வெயிட் ஏறி உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இடம் வெயிட் ஆகுது, முதுகு சைட்ல வெயிட் ஆகுது. இவரால சைக்கிளை மிதிக்க முடியல, இப்படி மல்லாக்க எப்படி போயிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த கோவில் கிட்ட வரும்போது அந்த வெயிட் அப்படியே குறையுதுங்க. குறைஞ்சதுமே அந்த சாமி அங்க இருக்கிறார் இல்லையா, இந்த தெய்வம், அதாவது நம்மளுடைய சுடலை அங்க இருக்கிறார் இல்லையா, சுடலைக்கு கிட்ட நேர போய் வண்டியை விட்டுறாருங்க. விட்டுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய திருநூறு அள்ளி அப்படி நெத்தியில போட்டுக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சு அங்க இருந்து ஒரு 350 மீட்டர் தூரம் இவருடைய வீட்டுக்கு போகணும். அதுலயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 300 மீட்டர் வரைக்கும் தெருவுடைய லைட் இருக்கும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 1000 வாட்ஸ் பல்ப் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு, அந்த லைட்டுடைய வெளிச்சம் இருக்கும். அதை தாண்டினா ஒரு 50 மீட்டர் இந்த டியூப் லைட் தான் போட்டிருப்பாங்களா, அங்கங்கேயா ஒவ்வொரு லைட் தான் இருக்கும். இந்த இடைப்பட்ட தூரத்துல பயங்கர குத்து இருட்டா தான் இருக்கும். அதாவது கும் இருட்டா இருக்கக்கூடிய பகுதி தான் இவங்க வீடு இருக்கக்கூடிய இடம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா சைக்கிளை அழுத்திக்கிட்டு இவர் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுடைய அந்த தெரு, அதாவது அந்த 1000 வாட்ஸ் பல்ப் இருக்கு பாத்தீங்களா, அது தாண்டின பிறகு இவங்களுடைய வீட்டு தெரு தாங்க. அந்த தெருவுல ஒரு கட்டர் போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த சைக்கிள் ஏறி இறங்குறது, பைக் ஏறி இறங்குறதுக்கான வேக தடை ஒண்ணு இருக்கும். அந்த வேக தடையில வேகமா வண்டியை விட்டுறாரு. அடிச்சு தூக்கி இவர் அப்படி பறந்து போய் அவங்க வீட்டுக்கு முன்னாலவே விழுந்திருக்கிறாருங்க. அடிச்சு அடியில இவருடைய முட்டு, கால், கை எல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு பயங்கரமா வலியில துடிக்கிறாரு. ஆனா சைக்கிள் எங்க விழுந்ததுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரையும் தாண்டி போய் சைக்கிள் விழுந்துருச்சுங்க. ஏன்னா அவ்வளவு வேகத்துல அந்த இடத்துல அவர் வண்டியை, அந்த சைக்கிளை ஓட்டி இருக்கிறாரு. அந்த இடத்துல விழுந்த பிறகு இந்த சத்தம், சைக்கிள் கீழே விழக்கூடிய சத்தம் கேட்ட உடனே மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளுடைய கணவர் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க கதவை திறக்கிறாங்க. அவங்க ஜன்னல் வழியா பாத்துட்டாங்க, ஆல்ரெடி பாத்துக்கிட்டு தாங்க கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவை திறக்கும் போது எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறது, நம்மளுடைய சண்முகம் தான் அங்க விழுந்து கிடக்குறாரு. ஓடி தூக்குறாங்க. என்னங்க ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கி அந்த இடத்துல அந்த திண்ணை இருக்கு பாத்தீங்களா, அதான் சின்ன திண்ணை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டு சைடோட, அந்த திண்ணையில உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு தண்ணீர் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய யாருமே வரலைங்க. அந்த அளவுக்கு அந்த சத்தம் அவங்களுக்கு எட்டல போல இருக்குது, அதனால வரலன்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும்தாங்க இந்த மாதிரி பண்றாங்க. கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து சைக்கிளை நம்ம 2வது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளாடி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது இவருடைய முட்டை இருக்குது. அந்த நேரத்துக்கு மனைவி சொல்றாங்க, என்ன அப்படின்னா, நீங்க பத்திரமா உட்காருங்க, நான் போய் சைக்கிளை உருட்டி கொண்டு போய் நான் அந்த இதுல வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைக்கிளை எடுக்கிறதுக்காக மனைவி விஜயலட்சுமி வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்த உடனே அவங்க பார்த்த ஒரு விஷயங்க, அதாவது என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி
ஒரு உருவம் நிக்குது. அதனுடைய முகம்லாம் அடிச்சு உடைக்கப்பட்ட நிலைமையில, அதாவது இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு முகத்தன்மையோட ஒரு நபர் அப்படி நின்றுகிட்டே இருக்கிறாருங்க. இத பார்த்த உடனே கத்தி கதறிக்கிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு விஜயலட்சுமி. உடனே இந்த சத்தம் கேட்ட பிறகு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கதவு திறந்துகிட்டு வெளியே வர்றாங்க. அதே நேரம் நம்மளுடைய சண்முகமும் அந்த வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பார்க்கும்போது மனைவி வாசல்ல மலர்ந்து விழுந்து கிடக்குறாங்க. உடனே தண்ணீர் தெளிக்கப்பட்டு அவங்களையும் எழுப்பப்படுது. அப்படி எழும்பின பிறகு அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்த பத்தி இந்த மாதிரி நான் ஒன்ன பார்த்தேன், என் ஈர கொலையே நடுங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஒண்ணு இல்லமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. அந்த சைக்கிளை எடுத்துட்டு வந்து அதே மாதிரி அவர் எப்படி லாக் பண்ணி வைப்பாரோ அதே மாதிரி லாக் பண்ணி அவர்கிட்ட சாவியம் கொடுத்து, பயப்படாதப்பா போங்கப்பா உள்ள அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த மாதிரி நள்ளிரவு நேரத்துல அங்கங்கயா போயிட்டு வராதப்பா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்த பிறகு நம்மளுடைய விஜயலட்சுமியும் சரி, அவங்களுடைய குழந்தைகளும் சரி, நம்மளுடைய சண்முகமும் சரி, இந்த 5 பேருமே தூங்கவே இல்லைங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காக்கா குரல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த அண்டங்காக்கா ரெண்டண்ணா கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு குரல்ல வீட்டு வாசல்ல யாரோ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. அரண்டு போயிடுறாரு மறுபடியும். அது நம்மளை விட்டு எங்கேயும் போகல, இங்கதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆவேசத்துல நம்மளுடைய சண்முகம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சிவசுடலை சாமி வந்து திருநீர் மற்றும் எலுமிச்சம்பழம் கொடுத்திருந்தாரு இல்லையா, எலுமிச்சம்பழத்தை கையில எடுத்துக்கிட்டு கொஞ்சம் திருநீரையும், அதாவது அவங்க கிட்டேயும் திருநீரை இருந்திருக்குது, அந்த திருநீரையும் எடுத்து அப்படியே வந்து ஜன்னல்ல இருந்து அப்படியே ஊதி விட்டுறாருங்க. அப்படி ஊதி விட்ட உடனே ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் அந்த இடத்துல கேட்டிருக்குது. மறுபடியும் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனா இவர் கதவை சாத்திடுறாருங்க. ஆனா வெளியே வந்தவங்களுக்கு என்னடா எங்க இருந்தா சத்தம் வந்து மறுபடியும் வந்து பார்க்கும்போது இவங்க வீடு லாக் ஆயிருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. இவங்க தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வெளியே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அலசல் பலசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் வெளியே லைட் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வெளியே இருந்துட்டாங்க. ஆனா நம்மளுடைய சண்முகம் மற்றும் மனைவி அவங்க குழந்தைகளோட போய் படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில எழும்புறோன்னு எல்லாருமே திட்டி இருக்கிறாங்க, என்ன இளவடா எடுத்துட்டு வந்த, இந்த மாதிரி சத்தம் அடிக்கடி கேட்டதுடா, நாங்க அதனால வீட்டை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்துட்டோம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உன்னை பின் தொடர்ந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் கவனமா இருடா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு இவர் விட்டுறாரு. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாருமே குளிப்பாட்டி நேர அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. ஏற்கனவே அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சது பாத்தீங்களா, அந்த கோயிலுக்கு போறாங்க. ஏன்னா அங்கதானே ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் திருநீர் கொடுத்து விட்டாரு. அது எதுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது இவருக்கு அது வரைக்கும் தெரியாது. இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் அவர் அதை பத்தி உணர்ந்திருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கேயும் போறாரு. அந்த கோவில்ல போய் பார்க்கும்போது அங்க வந்து அன்னைக்கு மறுநாள் பூஜை, இந்த மறுகால் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூஜை சாயந்தர வேளையில தான் நடத்துவோம், காலையில கிடையாது. காலையில வந்து இந்த படையல் அப்படி போட்டு வச்சிருப்பாங்களா, அது அப்படியே இருக்கும். அதை வந்து எல்லாமே இனிமேல் மாத்திக்கிட்டு தான் அடுத்த பூஜை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த பூசாரி சொல்றாருங்க. பூசாரியுடைய மகனும் யதார்த்தமாக அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்தவர் இவரை பார்த்த உடனே அந்த இடத்துக்குள்ளாடி வந்துடுறாருங்க. அந்த கோயிலுக்குள்ள வர்றாரு. கோயிலுக்குள்ள வந்து விஷயத்த கேட்கிறாரு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அவரு தான் சாமி ஆடக்கூடியவரு. அப்ப இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு எலுமிச்சம்பழம் தந்தீங்க, திருநீர் தந்தீங்க, நான் இந்த மாதிரி வாங்கிட்டு போனேன், ஆனா அன்னையில இருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாமிக்கு மேலே இவர் வழிபட ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல தாங்க சாமி ஒரு விஷயத்த சொல்றாரு, உயிரை நான் தாண்டா காப்பாத்தி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த பூசாரி சொல்றாருங்க. அதாவது பூசாரியுடைய மகன் சாமி ஆடக்கூடிய நபர், உன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது சிவசுடலையால தான், இல்லைன்னா நீ செத்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு வெளியே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சண்முகம் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து இந்த ஐஸ் வியாபாரம் திடீர்னு ஏற்பட்டதுதான். அதுக்கு முன்னால அவரு வேற வேற வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப ஓஞ்சி போயிட்டாரு. ஆனா இவர் ஐஸ வந்து அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல அதே ஊர்ல, அதாவது இந்த சாமி எந்த இடத்துல இருந்து பேசுதோ அதே ஊருக்குள்ளாடி ஒரு வீட்டுல வந்து ஒரு புது சைக்கிள் ஒண்ணு இருக்குது, அந்த சைக்கிளை வேணா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சைக்கிளை பாக்குறாரு. சைக்கிள் நன்றாகவே இருக்குதுங்க, புது வண்டி மாதிரி இருக்குது. அது கிட்டத்தட்ட அந்த டைமுக்கு விலை சொல்ல போனாலே 3000-4000 ரூபாய் விலை சொல்லுவாங்க. ஆனா அவங்க வெறும் 1500 ரூபாய்க்கு இவங்களுக்கு விற்கிறாங்க. யாருக்கு? நம்மளுடைய சண்முகத்துக்கு. சரின்னு சொல்லிக்கிட்டு அதை ஆசையா வாங்கிக்கிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா எப்போ அந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்தாரோ அதுல இருந்தே இவங்க வீட்டை சுத்தியும் இவரை சுத்தியும் நிறைய விஷயங்களை அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி கெட்ட கெட்ட வாசனைகள், நாற்றங்கள், வீட்டுக்குள்ளாடி அடிக்கடி நெருப்பு பிடிக்கலாம் செய்திருக்குங்க. அவங்க
அவங்க வீட்டுக்குள்ளாடி. இதெல்லாம் யதார்த்தமா நடந்தது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த சிவசுடலையுடைய அந்த பூசாரி, அதாவது அந்த பூசாரியுடைய மகன் அந்த சிவசுடலைக்கு ஆடக்கூடிய அந்த நபர் தாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. உன் பின்னால வர்றது வேற யாருமே கிடையாது, இந்த சைக்கிளுடைய ஓனருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இந்த சைக்கிளை அந்த நபர், அதாவது இறக்கிறதுக்கு முன்னால ஆசையா வாங்கியிருக்கிறாரு. அப்படி வாங்கி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த சைக்கிளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. தன்னுடைய சைக்கிள் அதை அப்படி வச்சிருக்கணும், இப்படி வச்சிருக்கணும், லைட் வைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த சைக்கிளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்து அதை வெளியில கூட சரியா கொண்டு வர மாட்டாராம். அப்படி ஒரு நபருடைய சைக்கிள் தான் இது. அந்த நபர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இறந்து கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆயிடுச்சு. இந்த சைக்கிள் அந்த வீட்டுல இருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் அவங்க வீட்டுல ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. அப்படி ஏற்பட ஆரம்பிச்ச உடனே அந்த ஊருக்கு வந்த இந்த குடுகுடுப்புக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க, சைக்கிளை யார்ட்டாவது கொடுத்துருங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த இறந்து போன நபரால வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது அப்படிங்கறது மாதிரி நினைச்சவங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சைக்கிளை யாருக்காவது வித்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சைக்கிளை வாங்கினது நம்மளுடைய சண்முகத்துக்கு பின்னாலதான் இந்த நபர், அந்த சைக்கிளுடைய ஓனருடைய ஆன்மா அப்படியே துரத்திட்டே வர ஆரம்பிச்சிருது. அப்போ இங்க இருக்கக்கூடிய சிவசுடலை, உங்களால கூட இதை தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இல்லப்பா, நீயும் என்னுடைய மகன், அவனும் என்னுடைய மகன் தான், அவன் இறந்துட்டான், அவனுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னா கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அது சுடலையே சொல்லியிருக்கிறாரு. அது வரைக்கும் அவன் அந்த சைக்கிளோட தான் இருப்பான், அது வரைக்கும் இல்ல, அதுக்கு முன்னாலே அவன் அப்படிதான் இருந்துட்டு இருந்தான். அதனால அந்த சைக்கிளை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துரு அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அந்த சிவசுடலை ஆடக்கூடிய அந்த நபரும் சொல்லி முடிக்கிறாருங்க. இதை கேட்ட பிறகுதான் இவருக்கு அந்த விஷயமே விளங்கி இருக்குது. ஓஹோ, இந்த சைக்கிள்னாலதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே இடத்துல அந்த சாமியார்கிட்ட கேட்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய தொழிலுக்காக தான் நான் இதை வாங்கினேன், இப்ப இந்த மாதிரி காசே என்கிட்ட இல்ல, இன்னொரு சைக்கிள் வாங்குறதுக்கு இந்த சைக்கிள் ரிட்டர்ன் பண்ணா கூட அவங்க எனக்கு தருவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த சைக்கிளை நீ கொடுத்துரு, உனக்கு கிடைக்க வேண்டிய காசும் கிடைக்கும், உனக்கு கிடைக்க வேண்டிய சைக்கிளும் கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த நபர் சொல்லி இருக்கிறாருங்க. யார் அப்படின்னா சிவசுடலை ஆடக்கூடிய அந்த நபர். ஆனா அவர் சொல்லும் போது அவருடைய உடம்புல, அதாவது அந்த ஆடக்கூடிய நபருடைய உடம்புல சிவசுடலை இருந்துதாங்க சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னா அதை சொல்லிக்கிட்டு அவருக்கு போகும்போதே அப்படி லம்பிக்கிட்டே போயிருக்கிறாரு. அப்படி லம்பக்கூடிய ஆளே கிடையாது, தண்ணி அடிக்கக்கூடிய பார்ட்டியும் கிடையாது. ஆனா அவர் லம்பிக்கிட்டே போகும்போதுதான் அந்த இடத்துல அந்த பூசாரி சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய உடம்புல சிவசுடலை வந்துதான் இதை சொல்லி இருக்கிறாங்க. அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்திருங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இவரும் வந்துடுறாருங்க. இவரும் அதே ஊர்ல தான் அந்த சைக்கிளை வாங்கினதுனால ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் அந்த சைக்கிளை அந்த வீட்டுல விட்டுறாங்க. வீட்டுல விட்டது மட்டும் இல்லாம விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சைக்கிளை நீங்க யாருக்கும் விற்காதீங்க, உங்களுடைய கணவருடைய ஆன்மா இதுக்குள்ளதான் இருக்குது, அந்த சைக்கிளை கடைசி வரைக்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க, இந்த சைக்கிளை நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பும் போது அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க காசு தந்துதானே வாங்குனீங்க, காசை ரிட்டர்ன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி 1500 ரூபாயும் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துடுறாங்க. அந்த காசையும் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த கோவிலுக்கு வர்றாருங்க. அதாவது எந்த கோவில் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த சாமி எல்லாம் ஆடி சொல்லி சரியா அந்த கோவிலுக்கு வர்றாரு. வந்துகிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு அவர் அங்கிருந்து திருநீர் மற்றும் எலுமிச்சம் கனிகளை வாங்கிக்கிட்டு நேர வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு சாயந்தரம் அந்த கோவில், அதாவது அவங்களுடைய ஊர்கோவில் மற்றும் இவங்களுடைய குலதெய்வமான சிவசுடலை அங்க இருக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு சாயங்கால வேலையில தான் இவர் போறாரு. அப்படி போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாமி கிட்ட சொல்றாரு, இனி நான் இந்த 1500 ரூபாய்க்கு எங்க சைக்கிள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவே அந்த கோவிலுடைய பூசாரி புதுசா ஒரு எக்ஸல் பைக் வாங்கியிருக்கிறாரு. அப்படி அந்த எக்ஸல் பைக் வாங்கினதுனால அவருடைய சைக்கிள், அது ஒரு புது சைக்கிள் தாங்க, அந்த சைக்கிள் ஃப்ரீயா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய மகன் எல்லாம் பைக் வச்சிருக்கிறானுங்க, அவனு இந்த சைக்கிளை ஓட்ட மாட்டானுங்க, நீ சைக்கிள் தானப்பா வச்சிருக்கிற, வேணா இந்த சைக்கிளையும் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல, அதாவது அவருடைய அந்த குலதெய்வ கோவில்ல அவருக்கு சைக்கிள் ஃப்ரீயா கிடைக்குதுங்க. அந்த பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய சுடலை சொன்னது மாதிரியே இவருக்கு சைக்கிளும் கிடைச்சிருச்சு, பணமும் கிடைச்சிருச்சு. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு இதை அவர் அந்த இடத்துல யோசிக்கிறாரு. சாமியோட அந்த
திறமையை பத்தி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாமிக்கு தேவையான விஷயங்களை அந்த 1500 ரூபாய் இருந்து பாத்தீங்களா, அதுக்கு அவ்வளவுமே பூவு பழம் சொல்லி நிறைய வாங்கி கொடுத்துறாரு கோவிலுக்கு, அவங்களுடைய குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு தாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அதன் பிறகு இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதே நின்றுடுச்சுங்க. அதாவது அதன் பிறகு வரவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த சம்பவத்தை நம்மளுடைய விஜயலட்சுமி மற்றும் சண்முகம் 2 பேரும் சேர்ந்து அனுப்பி தந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.